யோனத்தானிடம் காணப்பட்ட அன்பின் ஆவியானது இவரது தந்தையும் ராஜாவும் ஆகிய சவுலிடம் காணப்பட்ட பொறாமையின் ஆவி நின்று முற்றும் வேறுபட்ட தனித்துவமாய் ஓங்கி நின்றது. தாவீது கோலியாத்தை வென்ற பிற்பாடே யோனத்தான் அவரை முதலாவது சந்தித்திருக்க வேண்டும். அழித்து போடப்பட வேண்டியவராகவும் தனக்கு போட்டியாய் இருக்கின்றார் என்பதற்காகவும் தாவீதை குறித்து எண்ணுவதற்கு பதிலாக பெருந்தன்மையுள்ள யோனத்தான் தனது சொந்த ராஜ வஸ்திரத்தை கழற்றி தனது வாள் மற்றும் பிரபலமான தன் வில்லோடு கூட தாவீதிற்கு கொடுத்தார். அருள் திரு அலெக்ஸ் வைட்டி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். யோனத்தான் சவுலுடைய மூத்த குமாரனாக காணப்பட்டார். இப்படியாக இவர் இஸ்ரேலுக்கு அடுத்து வரும் ராஜாவாக காணப்பட்டார். சௌந்தரியமும் துடிப்பும் கொண்டவராகவும் மன உறுதி மற்றும் வீரமும் உடையவராகவும் திகழ்ந்த யோனத்தான் இராணுவ